வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய கடற்படை சார்பில் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கண்டு ரசித்த கவர்னர் மற்றும் முதலமைச்சர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழா. கடற்கரை சாலையில் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவர்களின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை. போதைப் பொருட்கள் இல்லாத புதுச்சேரியை உருவாக்க வேண்டும். தலைமைச் செயலகத்தில் உறுதிமொழி ஏற்ற ஊழியர்கள். ரெஸ்டோ பாரில் கொலை நடந்த சம்பவத்தில் காவல்துறையினர் பொய் கூறுகின்றனர். நேரடியாக கவர்னர் விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக கோரிக்கை. இனி விரிவான நிகழ்வுகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய கடற்படை சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவத்தின் கடற்படை பிரிவு சார்பில் இசை கச்சேரி புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமை தாங்கி இசை கச்சேரியை கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிக்கான இந்திய கடற்படை தளபதி ரீட் அட்மிரல் சதீஷ் செனாய் முன்னிலை வகித்தார். இதில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கமாண்டர் சதீஷ் சாம்பியன் தலைமையிலான இந்திய கடற்படையைச் சேர்ந்த 18 இசை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தேசிய கீதம், வந்தே மாதரம், சாரே ஜஹான் சே ஹச்சா பாடல்கள் மற்றும் AR ரஹ்மான் பாடி இசையமைத்த தமிழ் திரைப்பட தேசபக்தி பாடல்களான தமிழா தமிழா, நாளை நம் நாடே, ஜெய்ஹோ, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, பொன்னியின் செல்வன் படத்தில் இருந்து ஒரு பாடல் உள்ளிட்ட 13 பாடல்கள் இசைக்கப்பட்டன. சுமார் 1.5 மணி நேரம் இசை கச்சேரி நடைபெற்றது. இந்த இசை கச்சேரியை பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் பலர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவையொட்டி கடற்கரை சாலையில் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் வருகிற 15ஆம் தேதி நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சுதந்திர தின விழா இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்றது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படை மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒய்யாரமாக வீறுநடை போட்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் அந்த பகுதியை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி மாநிலம் மற்றும் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறும் கடற்கரையில் ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் தலைமையில் போதைப் பொருள் இல்லாத புதுச்சேரி உறுதிமொழியை ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டனர். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத புதுச்சேரி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் உறுதிமொழியை வாசிக்க தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அனைத்து ஊழியர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மின்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதேசி மில் வளாகத்தில் புதிய துணை மின் நிலையம் அமைத்து அதன் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் பயன்பெறும் விதமாக மின் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து கோவிந்தசாலை, கண்டாக்டர் தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதி மற்றும் அந்தோனியார் கோவில் தெரு அரசு குடியிருப்பு பகுதி போன்ற பகுதிகளுக்கு மின் நிலையம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உருளையன்பேட்டை வார்டு முல்லை நகர் விரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் அழுத்த குறைபாடுகளை போக்கும் விதமாக புதிய மின்மாற்றிகள் அமைத்து அந்த பகுதி மக்களுக்கு உதவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் ஆலோசனை கூட்டத்தில் மின்துறை தலைமை பொறியாளர், மின்துறை செயற்பொறியாளர்கள், மின்துறை உதவி பொறியாளர்கள், மின்துறை இளநிலை மற்றும் பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் முதலாவது குறுக்கு தெருவில் 77,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமலை தாயார் முதலாவது குறுக்கு தெருவில் பேஸ் 2ல் 39,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர்கள் மனோகரன், மோகன்ராஜ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொண்டமாநத்தம் அருள்மிகு பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் எம்எல்ஏ வடம் பிடித்து துவக்கி வைத்தார். வில்லியனூரை அடுத்த தொண்டமாநத்தம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. தேர் திருவிழாவின் போது கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் சாலையில் ஆடுகளை பலியிட்டு சிந்தும் ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும். அதன்படி கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில் வாசலில் ஆடுகளை பலியிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டின் வாசல் முன்பும் ஆடுகள் பலியிடப்பட்டது. தொடர்ந்து காலை 10 மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து ஓம் சக்தி என்று கோஷமிட்டபடி தேரினை இழுத்து சென்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. தேரோட்டத்தினை முன்னிட்டு சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி தணிகைமணி, திருப்பணிக்குழு தலைவர் சத்தியமூர்த்தி, விழா குழுவினர் மற்றும் தொண்டமாநத்தம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வந்தனர். ரெஸ்டோபாரில் நடைபெற்ற கொலை சம்பவம் குறித்து காவல்துறை டிஐஜி பொய் கூறுவதாகவும், இந்த விவகாரத்தில் கவர்னர் நேரடியாக தலையிட்டு விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் ரெஸ்டோபாரில் நடைபெற்ற கொலை சம்பவம் தற்செயலானது என்றாலும் அந்த பிரச்சனையை மூடி மறைக்க காவல்துறை முயல்வது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும், இது குறித்து காவல்துறை டிஐஜி ஏன் பொய் கூறுகிறார் என்பது தெரியவில்லை என்றும், அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட ரெஸ்டோபார்கள் இயங்கி வருவது காவல்துறைக்கு தெரியாதா? டூரிஸ்ட் FL2 அனுமதிதான் ரெஸ்டோபாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், ரெஸ்டோபாரில் டான்ஸ், டிஜே போன்றவை நடத்த யார் அனுமதி கொடுத்தது என்று கேள்வி எழுப்பிய அவர், சுற்றுலாத்துறை, வருவாய்த்துறை, கலால்துறை, நகராட்சி சார்பில் நடனம் ஆடவும் மியூசிக் நடத்தவும் அனுமதி யாரும் வழங்கவில்லை என்றும், அப்போது காவல்துறை அனுமதி கொடுத்துள்ளதா? காவல்துறை கொடுத்துள்ள விளக்கம் தன்னைத்தானே களங்கப்படுத்திக் கொள்ளும் வகையில் உள்ளது என்றும், காவல்துறை டிஜிபி யார் கூறியதின் பேரில் இது போன்று பேசியுள்ளார் என கேள்வி எழுப்பினார். மேலும் பெரிய கடை காவல் நிலையத்தில் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும், இந்த காவல் நிலைய கட்டுப்பாட்டில் மட்டும் 82 ரெஸ்டோபார்கள் இயங்கி வருவதாகவும், ரெஸ்டோபாரை பற்றி நியாயப்படுத்தும் உரிமை காவல்துறைக்கு கிடையாது என்றும், ரெஸ்டோபாரில் நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் அனைத்திற்கும் காவல்துறைதான் முழு காரணம் என்றார். மேலும் நடைபெற்ற கொலைக்கு முதலமைச்சர் தான் காரணம் என்றும், எனவே முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சிவா அறிக்கை விட்டுள்ளார் என்றும், ஆனால் அவர் தொகுதியில் சந்தனம் எண்ணெய் தயாரித்தல், போலி மதுபான தொழிற்சாலை, மதுபான கடத்தல் போன்றவை நடைபெற்று வருவதாகவும், எனவே எதிர்க்கட்சி தலைவர் சிவா தனது தொகுதியில் நடைபெற்ற சட்டவிரோத செயல்களுக்கு பொறுப்பேற்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வாரா என்றும், மேலும் இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக தலையிட்டு
விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 5ஆம் நாள் உற்சவத்தில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செங்கழுநீரம்மன் ஆலய ஆடிப்பெருவிழாவை முன்னிட்டு புதுவை சான்றோர் குல கிராமணியார் நாடார் தர்ம பரிபாலன சபையினரின் 5ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உற்சவத்தில் அம்மனுக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றன. சிறப்பு பூஜை முடிந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்த அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து 5ஆம் நாள் உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சான்றோர் குல மரபினர், கிராமணியார், நாடார் சபையின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். புதுவை களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார். விழாவிற்கு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனரும் திண்டிவனம் தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் ராஜேந்திரன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் டிரஸ்டி நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி முதல்வர் மலர்கண்ணன் வரவேற்புரை வழங்கி ஆண்டறிக்கை வாசித்தார். இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற 22 மாணவிகளுக்கு கல்லூரியின் சார்பாக பரிசு தொகையாக 12 கிராம் தங்கம் மற்றும் 450 கிராம் வெள்ளி பதக்கங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இளநிலை மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறை, கனி பொறியியல் துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் இயந்திரவியல் துறை, முதுநிலை மேலாண் துறை, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறை, கனி பொறியியல் துறை போன்ற துறைகளில் படிப்பு நிறைவு செய்த 512 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பட்டங்கள் பெற்ற பட்டதாரிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த இயக்குநர்கள், கல்லூரி முதல்வர்கள், டீன்கள், கல்லூரி தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற மிஷன் வீரமங்கை தற்காப்பு பயிற்சி நிறைவு விழாவில் புறக்காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்துக்குமரன் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளியில் மிஷன் வீரமங்கை தற்காப்பு கலை பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற மிஷன் வீரமங்கை தற்காப்பு கலை பயிற்சியில் 50 மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். 10 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமின் நிறைவு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பாக பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு கரிகலாம்பாக்கம் புறக்காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்துக்குமரன் மற்றும் பள்ளி துணை முதல்வர் முரளி ஆகியோர் சான்றிதழ்கள் வழங்கினர். இதில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த காவலர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ப்ளூவேஜ் சொல்யூஷன்ஸ் உடன் இணைந்து ஏசர் நிறுவனம் ஒரு புதிய மடிக்கணினி உற்பத்தி வசதியை துவக்கியுள்ளது. இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப பிராண்டுகளில் ஒன்றான ஏசர் புதுச்சேரியில் உள்ள ஒரு புதிய அதிநவீன வசதியில் உள்நாட்டு ஐடி வன்பொருள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்காக ப்ளூமேட் சொல்யூஷனுடன் கூட்டு சேர்ந்துள்ளது. இந்திய அரசின் ஐடி வன்பொருளுக்கான உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட இந்த ஒத்துழைப்பு மேக் இன் இந்தியா நோக்கத்திற்கான ஏசரின் உறுதிப்பாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. இந்த புதிய வசதியை தொடங்குவதன் மூலம் ஏசர் இந்தியாவில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கணினி மானிட்டர்கள், ஆல் இன் ஒன் டெஸ்க்டாப்கள், சர்வர்கள், பணி நிலையங்கள் மற்றும் பவர் அடாப்டர்கள் ஆகியவற்றின் உற்பத்தியை உள்ளடக்கிய ப்ளூமேஜுடனான அதன் தொடர்ச்சியான கூட்டாண்மையை உருவாக்குகிறது. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஷில் பால் முன்னிலையில் இந்த வசதி அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் தொழில் மற்றும் வணிகத்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜா, ஏசர் இந்தியாவின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஹரிஷ் கோஹ்லி, ஏசர் இந்தியாவின் தலைமை வணிக அதிகாரி சுதீர் கோயல், ப்ளூமேஜ் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் முகேஷ் குப்தா மற்றும்
ப்ளூமேஜ் குழுமத்தின் இயக்குனர் செல்வி ஷாலினி பாண்டே ஆகியோரும் உடனிருந்தனர். புதுச்சேரி தொழிற்சாலை ஆண்டுக்கு 3 லட்சம் மடிக்கணினி அலகுகளை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டுள்ளது. இது உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் உள்ளூர் பொருளாதாரத்திற்கு கணிசமான ஊக்கத்தை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 25 ஆண்டுகளில் ஏசர் இந்தியாவின் மிகவும் நம்பகமான பிசி பிராண்டுகளில் ஒன்றாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. உற்பத்தியை உள்ளூர் மயமாக்குவதன் மூலம், தேசிய முன்னுரிமைகளுடன் நெருக்கமாக இணைப்பதன் மூலமும், இறக்குமதி அதிகமாக உள்ள ஐடி வன்பொருள் சந்தையில் இருந்து இந்தியாவை ஒரு தன்னிறைவு, ஏற்றுமதி சார்ந்த மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மை வாய்ந்த உற்பத்தி மையமாக மாற்ற உதவுவதை ஏசர் நோக்கமாக கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.